கொந்தளிக்கும் இஸ்லாத்தை ஏற்போருக்கான இடஒதுக்கீடு போராட்டம், நாளுக்கு நாள் வலுக்கும் எதிர்ப்பு. என்ன செய்ய போகிறது தாவேக அரசு? முஹர்ரம் விழாவில் கலக்கப்பட்ட விஷம், உயிருக்கு போராடும் பொதுமக்கள். யார் இந்த பயாஸ் பிரேம்ஜி? உருது ஆசிரியரை தாக்கிய பாஜக சங்கி. வடக்கில் வைரலாகும் வீடியோ காட்சிகள். ஒரு மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட மாட்டிறைச்சி பிரச்சனை. மதவெறி தீயில் மேற்கு வங்கம். இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகள், நாடு முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட வைரலான வீடியோ காட்சிகளோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ நாடு முழுக்க வைரலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மும்பையில் ஒரு முஹர்ரம் விழாவில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷ மாத்திரை, அந்த விழாவில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ஒரு விஷ மாத்திரை சப்ளை பண்ணப்பட்டிருக்குது. அதை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தீவிர சிகிச்சையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 3 பெண்கள், அங்கே ஒரு வேலண்டைஸாக வேலை செஞ்சுருந்தா ஒரு 3 பெண்கள், அவங்க கொஞ்சம் சுதாரித்து இது ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு செக் பண்ணதில் தான் இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 14,900 15,000 பேர்கிட்ட அத்தனை பேரோட உயிர் அங்கே காப்பாற்றப்பட்டிருக்குன்னா ஒரு 3 பெண்களுடைய அந்த சமயோஜனத புத்தி தான். அதாவது சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, மும்பையில் இருக்கக்கூடிய பைகுலாவுடைய பகுதி, அங்கே ரே ரோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல முஹர்ரம் விழா அவங்க நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. பெரிய அளவிலான ஒரு மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் புகுந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரியான டேப்லெட் கொடுத்துருக்கான். ஒரு கேப்சூல், ஒரு டேப்லெட் எல்லாருக்குமே கொடுத்துருக்கான். இந்த டேப்லெட்டை போடுங்க, உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், நல்ல எனர்ஜியாக நீங்கள் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு மாத்திரை கொடுத்து சப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கிறான். அப்படி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் வாலண்டியர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு 3 பெண்கள், அவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டேப்லெட்டை பார்த்து இப்படி பிரித்து பார்த்துருக்காங்க. அந்த கேப்சூலை பிரித்து பார்த்துருக்குறாங்க. பிரித்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி சாம்பல் கலரில் என்னமோ இருக்குது. அப்போ சந்தேகப்பட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த விழா ஏற்பாட்டாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் ஆஃபீஸ் ரூமில் போய் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ அப்படி கொடுக்க சொல்லியிருக்கிறீங்களா, இது மாதிரி டேப்லெட் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி ஏதாவது கொடுக்க சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு தெரிஞ்சோன்னே உடனடியாக ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள், யாரும் அந்த மாத்திரையை போட்டு வேணான்னு சொல்லுங்கள், ஒரு மாதிரி சந்தேகமாக தெரியுது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. உடனடியாக அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணப்படுது, ஏதோ ஒரு மாத்திரை எல்லாருக்குமே கொடுக்கப்படுது, தயவு செஞ்சு யாரும் அந்த மாத்திரையை போட்டுற வேணாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னே மற்ற யாருமே இந்த மாத்திரையை போடலை. ஒரு 11 பேர் அந்த டேப்லெட்டை போட்டாங்க. மாத்திரை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு வயிற்று வலி, கண் எரிச்சல், ஒரு மாதிரி குடலில் ஒரு மாதிரி குடல் போட்டு பிரட்டிக்கிட்டு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டல் அங்கே கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டாச்சு. அப்போ இந்த மாத்திரையை சப்ளை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி அங்கே நல்லா தேடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல பயாஸ் பிரேம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அங்கே இருக்கிறான். அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை பிடிக்கும் போது அவன் கையில் கிட்டத்தட்ட 14,900 15,000 மாத்திரை எடுத்து வந்திருக்கான். 14,900 மாத்திரை அவன் கையில் அங்கே கிடச்சிருக்குது. அதுக்கடுத்து அந்த மாத்திரை என்ன, அதில் இருக்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாத்திரை அவன் வெறும் காலி கேப்சியூல், வெறும் காலி கேப்சியூல் மட்டுமே 30,000 கேப்சியூல், காலி கேப்சியூல் ஆர்டர் பண்ணியிருக்கிறான். அதை வாங்கிட்டு அதுக்குள்ள இந்த எலி மருந்து மாதிரி இருக்கும், அதாவது ஜிங்க் பாஸ்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு மருந்து, கிட்டத்தட்ட ஒரு எலி மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த எலி மருந்துக்கு தான் அது அதிகமாக யூஸ் பண்ணுறதே வழக்கம். இந்த ஜிங்க் பாஸ்பைடை இந்த கேப்சியூலுக்குள்ள, ஒரு கேப்சியூலுக்குள்ள 1 கிராம் அளவுக்கு போட்டு இது மாதிரி அந்த கூட்டத்துக்கு மட்டுமே 15,000 கேப்சூலாக அவங்க கொண்டு வந்திருக்கிறான். அதை தான் பல மக்களுக்கு கொடுத்து ஒரு 15,000 பேரை இன்னைக்கு கொண்டு சாவடிச்சிடணும் அப்படின்ற முடிவோடு அங்கே வந்திருக்கிறான். இந்த கேப்சூல் உள்ளே போச்சு, ஒரு மிருகத்திற்கோ மனிதருக்கோ இது உள்ளே போகும்போது நம்ம இரைப்பையில் ஒரு அமிலம் இருக்கும் இல்லையா, அந்த இரைப்பை அமிலத்தோட இந்த கேப்சூல் உள்ளே போய் சேர்ந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஃபோஸ்ஃபைன் சொல்லக்கூடிய ஒரு வாயு, ஒரு கேஸ் ஃபார்ம் ஆயிரும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு மனிதனுடைய அல்லது மிருகத்துடைய உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாம் உடனடியாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இதயம், கல்லீரல், நுரையீரல் எல்லாமே உடனடியாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும், உடனடியாக உயிர் போயிடும். இதுக்கு மாற்று மருந்தே கூட இல்லைன்றாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் தீவிர சிகிச்சையில் அட்மிட் பண்ணி அப்படி பண்ணால் மட்டும்தான் அதுங்க உயிரே காப்பாற்ற முடியும். மற்றபடி சாதாரண கை வைத்தியம் இதெல்லாம் மாற்று மருந்தே இதுக்கு கிடையாது. அப்போ இவ்வளவு மோசம், 15,000 பேரை இன்னைக்கு சாவடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவோடு வந்திருக்கிறான். அதுக்கடுத்து போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை இன்னைக்கு விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ விசாரணையில் சொல்லும் போது என்னன்னா, நான் ஒரு முன்னாள் முஸ்லீம் அப்படின்றான். அதாவது நான் ஒரு காலத்தில் முஸ்லீமாக இருந்தேன், அதுக்கடுத்து நான் இஸ்லாத்தை விட்டு வந்துட்டேன், ஒரு 15,000 பேர் கொல்லலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்குகள் சொல்கிறான்.
அதுக்கடுத்து அவனோட பின்னணி என்ன அப்படின்னு தோண்டி எடுக்கும்போது ஆல்டு சுபை மாதிரியான பல பேர் அவனுடைய பின்னணியை எடுத்து நோண்டும் போது இவன் பல சங்கி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறத வழக்கமாக வச்சிருந்திருக்கிறான். குறிப்பாக இவன் 2022 இவன் கொடுத்த பேட்டி மது கிஷ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி மீடியா ஒன்று, மது கிஷ்வர்னு சொல்லக்கூடிய ஒரு நெறியாளர், அவங்கள்ட்ட அவன் பேட்டி கொடுத்துருக்கிறான். நீரஜ் ஆத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி மீடியா அந்த நபர்கிட்டையுமே அவன் பேட்டி கொடுத்துருக்கிறான். அப்போ ஒரு சங்கி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபரா அல்லது சங்கிகளால் இயக்கப்பட்ட ஒரு நபரா? ஏன்னா முஹர்ரம்ல இத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே கூடக்கூடிய இடத்துல அவங்களுடைய உயிருக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பராத்தோட இரவுல மாலையகன்லாம் என்ன அநியாயம் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியும். அங்கேயுமே இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் மாதிரி வேடம் அணிஞ்சுக்கிட்டு தான் ஹைதராபாத் மக்கா மஸ்ஜிதில் பாம்பு வைக்க வரும்போதுமே இஸ்லாமியர்கள் மாதிரி ஒட்டு தாடியை வச்சுக்கிட்டு தான் அங்கே வந்து இது மாதிரியான நாச வேலைகள் செஞ்சாங்க. அப்போ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி முஸ்லீமா இருந்தான் அப்படிங்கிற ஒரு பெயர் தாங்கிய வச்சு அவனை வச்சு இது மாதிரியான சதி வேலைகளை யாராவது செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு பரபரப்பான விசாரணை அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல அந்த இன்னொன்று ஒரு பெரிய அளவிலான ஒரு உயிர் சேதம் இங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு. 15,000 பேருடைய உயிர் இங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு. ஒரு 3 பொண்ணுங்களுடைய அந்த ஒரு உஷாரா அவங்க கண்டுபிடிச்சதால 15,000 உயிர்கள் இங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு. இந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வட மாநிலங்களில் பெரிய அளவிலான வைரலாக போயிட்டு இருக்குது. இது போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு காலையிலேயே ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல். ஒரு ஸ்கூலுக்குள்ள பூந்து ஒரு பிரின்சிபல் ஒருத்தரை ஒரு சங்கி போட்டு தாக்குறான். ஒரு பாஜகவுடைய நகர செயலாளராக இருக்கக்கூடிய மந்துலா பாலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு. சம்பவம் எங்க நடக்குதுன்னா தெலுங்கானாவில் ஒரு ஸ்கூலுக்குள்ள புகுந்துட்டு நீ எப்படி உருது சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பலாரும் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபலை போட்டு அந்த அடியை போட்டு அடிக்கிறான். அதுக்கடுத்து இந்த விஷயம் பெரிய அளவில் வைரல் ஆகுது. இத்தனைக்கு அது ஒரு முஸ்லீம் ஸ்கூலும் கிடையாது. ஸ்கூலோட ஓனர் பேர் மல்லையா. ஸ்கூலோட ஓனர் பேர் மல்லையா. ஸ்கூலோட நேம் பாரச்சந்திரா ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல உருது சொல்லி கொடுக்கப்படுது. இதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் அமீர்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை போட்டு கடுமையான முறையில் தாக்குறான். அந்த வீடியோ வைரல் ஆகி கடைசியில் அந்த சங்கியை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே ஏதோ வலுக்கட்டாயமாக உருது திணிச்சாங்களா அப்படின்னா அது எதுவும் கிடையாது. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் உருதுன்றது அங்கே ஒரு செகண்ட் லாங்குவேஜ், அஃபிஷியல் செகண்ட் லாங்குவேஜ், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட 2வது மொழின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உருதுக்கும் தெலுங்கானாவுக்கும் பெரிய அளவில் அந்த ஹைதராபாத் நிஜாம் இந்த இதெல்லாம் ஹைதராபாத் இந்த சரௌண்டிங் இருக்கிறதால உருதுக்கு அங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதனால அங்கே அஃபிஷியல் செகண்ட் லாங்குவேஜாவே உருது தான். அதனால அங்கே உருது எல்லாருமே ஈஸியாக உருது கற்றுக்குருவாங்க. இந்த ஸ்கூலோட ஓனருமே என்ன சொல்றாருன்னா, பல பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஒரு ஆல்பபெட் லாங்குவேஜ் ஆச்சும் ஒரு பேசிக் அந்த உருது மொழியோட எழுத்துக்களையாச்சும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு பல பெற்றோர்கள் கோரிக்கை வச்சதால உருதுவை ஒரு கிளாஸ்ல நாங்கள் சேர்த்துக்கிட்டோம், ஒரு பாடமாக சேர்த்துக்கிட்டோம், விருப்ப பாடமாக சேர்த்துக்கிட்டோம். ஹிந்தி டீச்சரை வச்சு உருது பாடமும் எடுக்க ஆரம்பித்தோம். ஆல்பபெட் அளவுக்கு ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பாடத்தை வச்சோம். ஆனால் இந்த பாஜகவை சேர்ந்த நபர் உருதுனாலே முஸ்லீம்களோட மொழியாச்சே எப்படி நீ வைக்க போச்சுன்னு சொல்லி உள்ளே வந்து கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியரை போட்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு. ஆனால் தாக்குதல் நடத்தின பிரின்சிபல் அவர் அந்த இங்கிலீஷ் டீச்சர் தான் தவிர அவருக்கும் உருதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போலீஸில் அங்கே புகார் கொடுத்துருக்குறாங்க. இது போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜதாப்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் சார்ந்த ஒரு ஏரியா. அங்கே பஜ்ரங் தள அமைப்பை சேர்ந்த சில சங்கிகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கறி கடை, அந்த கடைக்கு போயிட்டு இங்கே பாரு ஹலால் கறியெல்லாம் இங்கே விற்கக்கூடாது, இங்கே எந்த ஒரு ஹலால் கறி அதாவது மாட்டுக்கறியோ கோழிக்கறியோ எந்த கறியாக இருந்தாலும் ஹலால் கறியெல்லாம் இங்கே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை. எப்போ நாங்கள் காலங்காலமாக இங்கே நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய ஏரியா தானப்பா அப்படின்னு சொன்னால் அந்த கதையெல்லாம் இங்கே இல்லை. டிஎம்சியோட காலம்லாம் போச்சு. மம்தா பானர்ஜி ஆட்சி செஞ்சாங்களே அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எல்லாமே நாங்கள் தான். அதனால இனிமேல் இந்த ஹலால் கதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது, இனிமேல் இங்கே இந்த ஹலால் கறி விற்கக்கூடாது, அப்படி விற்கிறதா வேற எங்கேயா போய் விற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஊரை விட்டே வெளியில் கிளம்பு அப்படின்னு மிரட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டமே போய் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளை மிரட்டுறாங்க. இதை வெளியிடக்கூடிய மேற்கு வங்கத்துடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பாஜகவுடைய ஆட்சி இங்கே பொறுப்பேற்கப்பட்டதோ, மேற்கு வங்கத்தில் பாஜகவுடைய ஆட்சி எப்போ பொறுப்பேற்பட்டதோ, மம்தா பானர்ஜியோட கட்சி எப்போ அழிக்கப்பட்டதோ, இதுக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் இது மாதிரி இந்த ஒரு மாதத்துக்குள்ள மட்டுமே 10க்கும் மேற்பட்ட தாக்குதல் நடக்குது மாட்டுக்கறியின் பேரில். மாட்டுக்கறி விற்கிறது சம்மந்தமாக. இத்தனைக்கும் மேற்கு வங்க மக்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடாமல நல்லா பீஃப் சாப்பிடுவாங்க. அங்கே பீஃப்லாம் போனீங்கன்னா ரோட்டில் கடை இருக்கும், அப்படியே பீஸாக வெட்டி வச்சுருப்பாங்க, இளங்கறியை வச்சு அப்படியே பீஸாக போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரகாண்ட்லேயே போய் பீஃப்லாம் போய் தேட முடியாது, அவ்வளோ ஈஸியாக அங்கே பீஃப் கிடச்சிடாது. ஆனால் மேற்கு வங்க நீங்கள் எந்த தெருவில் திரும்பினாலும் பீஃப் தாங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட பீஃப் சாப்பிடக்கூடிய மக்கள் தான். ஆனால் நீ ஹலால் பீஃபை விற்கக்கூடாது, ஒரு இஸ்லாமிய நீ விற்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் இவ்வளோ பெரிய டார்ச்சர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஊடகங்களே இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஒரு மாசத்துல மட்டுமே 10க்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட தாக்குதல். அப்போ நாடு முழுக்க ஒரு பக்கம் தெலுங்கானா, ஒரு பக்கம் மும்பையில் விஷத்தை கலக்கிறது, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலில்
இப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மேலே ஏற்பட்ட பாரபட்சங்கள், அவங்க மேலே இருக்கக்கூடிய தாக்குதல்கள் ஒரு பக்கம் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இங்கே நீதிமன்றத்தின் வாயிலா இங்கே ஒரு பெரிய ஒரு அநீதி நடக்க போகுது, ஒரு பெரிய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அச்சம் தான் இன்னைக்கு மக்கள் போராட்ட களம் வரைக்கும் தள்ளப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த தேதிக்கு 30ஆம் தேதி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே தமுமுக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை இருக்குது. அதாவது இஸ்லாமியர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ அது இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்களுக்கு இருக்கு. ஆனால் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு கொடுத்து திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஜிஓவை ரத்து செஞ்சிடறாரு. ஆனால் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய தாவேக அரசு அவங்களுடைய ஏஜி மூலயமா, அரசு தரப்பு வழக்கறிஞர் மூலயமா அதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் தாவேக அரசு அதை கோட்டை விட்டுட்டாங்க. அவங்களுடைய கூட்டணியில் அந்த சோஃபாவில் போய் பங்கு வாங்கினவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க. அப்போ அதோட வெளிப்பாடா இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு அபாயகரமான இடத்துல இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு அடிப்படை உரிமை பறிக்கக்கூடிய ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே இப்போ மதம் மாற்றம் அப்படிங்கிறது ஒன்றும் தவறான ஒரு காரியம் இல்லை. அரசியல் சாசனத்தை எழுதின அம்பேத்கரே மத மாற்றத்தை ஆதரிச்சிருக்கிறாரு. அவரே மதமாற்றம் ஒன்று தான் சாதிய இடிபாடுகளுக்கு மதமாற்றம் ஒன்று தீர்வின் கடைசியில் முடிவெடுத்தாரு. நீ சாதிய இழிவுக்காக என்ன பண்ணாலும், நீ படித்தாலும், உயர் பதவியில் போய் உட்காந்தாலும், எங்கே போய் உட்காந்தாலும் உன்னை சாதி தொடரும். அப்போ அதுக்கு ஒரே தீர்வு மதமாற்றம் மட்டும்தான் சொல்லி அம்பேத்கர் மதமாற்றத்தான் கடைசியில் ஒரு தீர்வாக கையில் எடுத்தார். அப்போ மதமாற்றம் ஒன்று தவறான ஒரு காரியம் இல்லை. ஆர்டிகல் 25 ஒருவர் தான் விரும்பிய மதத்தை ஏற்கலாம், அதனை பின்பற்றலாம், அதனை பிரச்சாரம் செய்யலாம் அப்படிங்கிற முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் ஒருத்தர் தான் விரும்பிய மதத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிறாருங்கும் போது அங்கே என்ன உரிமை இருக்கோ அவருக்கு அந்த உரிமை கொடுக்கப்படணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு எஸ்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்காரு. அவர் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா, இவர் இத்தனை காலமாக எஸ்சியா இருந்தார் இல்லையா, ஆனால் இப்போ இவர் கிறிஸ்தவராக ஏற்றதுக்கு பிறகு இவருக்கு பிசியா இங்கே என்னெல்லாம் சலுகை கிடைக்குமோ அந்த சலுகை இவருக்கு இப்போ இங்கே வழங்கப்படுது. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் இத்தனை காலமாக எஸ்சியாவோ எம்பிசியாவோ ஏதோ ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு உரிமை கிடைக்குதுல்ல, அந்த உரிமையை கொடுங்கன்னு தான் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக இஸ்லாமியர்கள் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அப்படின்னா யாருமே தெரிவிக்கல. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்களுக்கு முழு உரிமை கொடுங்க, எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க உங்களுக்கு தாராளமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அந்த அடிப்படை உரிமை, வழங்கப்பட்ட உரிமையை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த ஜிஓவை ரத்து செய்கிறாரு. அதாவது பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ராமநாதபுரத்தை சேர்ந்த அக்பர் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தயாராகிறாரு. அவர் இதுக்கு முன்னாடி எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட 20% இடஒதுக்கீடு மூலிமா பயனடைஞ்ச ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி போகக்கூடிய நேரத்தில் அங்கே அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமான பிரச்சனை வருது. அவருக்கு நீங்கள் எம்பிசியாகவும் கருத மாட்டீங்க, முஸ்லீமாக இருக்கக்கூடிய பிசிஎம் இருக்க முஸ்லீம்களுக்கு வழங்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீடு இதுலேயே நீங்கள் வரமாட்டீங்க, நீங்கள் ஓசியில் போயிடுவீங்க, ஓப்பன் கேட்டகரியில் தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவிக்கிறாங்க. ஏன் சார், நான் ஆல்ரெடி ஒரு மதத்தில் இருந்தேன், அங்கே எனக்கு 20% இருந்தது, இப்போ நான் நானாக விரும்பி ஒரு மதத்தை இருக்கிறேன், இங்கே 3.5% இருக்குல்ல, எனக்கு அது கொடுங்க போதும், ஒன்று பழசாச்சும் கொடுங்க, இல்லை இதாச்சும் கொடுங்கன்னு கேட்டால் இல்லை எதுவுமே தர முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அக்பர் அலி பெரிய அளவிலான சட்ட போராட்டத்தை நடத்துகிறாரு. பல தலைவர்களை போய் சந்திச்சார். அன்னைக்கு தேதிக்கு அக்பர் அலி நம்ம நண்பர் தான் அக்பர் அலியும் நம்மளும் சேர்ந்து பல தலைவர்களை போய் சந்தித்தோம். பல தலைவர்கள், பல இஸ்லாமிய அமைப்புகள், பல கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே நேரில் போய் சந்தித்து ஒவ்வொரு தலைவர்களும் அதற்காக அன்னைக்கு தேதியில் குரல் கொடுத்தாங்க. பேராசிரியர் ஜவாஹர்லால் சம்பந்தமாக சட்டமன்றத்தில் பேசுனாங்க, எஸ்டிபி அண்ணன் நெல்லை முபாரக் இது சம்பந்தமாக பேசுனாங்க, எல்லா தலைவர்களுமே இது சம்பந்தமாக பேசுனாங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில் 2024 ஒரு அரசாணை வெளியிட்டாங்க, ஒரு ஜிஓ ஒன்று வெளியிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்களுக்கு என்ன, இஸ்லாமியர்கள் என்ன உரிமை இருக்குதோ அந்த 3.5% விட ஒதுக்கீடு இருக்குதோ அது இஸ்லாத்தை ஏற்பவருக்கும் அடங்கும் அப்படிங்கிறாங்க. நியாயமான ஒரு உரிமை. ஏன்னா இங்கே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதியை பாகுபாடு கிடையாது. இவன் மேல் ஜாதி, இவங்க கீழ் ஜாதி. இங்கே லப்ப, பட்டாணி, ராவுத்தர் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் அந்தந்த பேர் அவங்களோட தொழில் சார்ந்த பெயர்கள் தானே தவிர இப்போ நான் லப்பையா பட்டாணியா கிட்ட எனக்கு தெரியாது. இதுதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதியோ ஏற்றத்தாழ்வோ எதுவும் கிடையாது. பள்ளிவாசலில் நின்றா எல்லாரும் சரிசமம் தான், எல்லாரும் முஸ்லீம், அவ்வளோதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். அப்போது இங்கே எல்லாரும் சரிசமம். இங்கே இஸ்லாமியன்றதுக்காக ஒடுக்கப்படுறாங்க இல்லையா, ஒரு வீடு கேட்க வாடகை கேட்க போனால் கூட நீ முஸ்லீமா, இல்லை முஸ்லீம்களுக்கு வீடு தரதில்லை, முஸ்லீம்னாலே ஒரு பாகுபாடு, முஸ்லீம்னாலே ஒரு போலீஸ் செக் பண்ணுற இடத்துல கூட முஸ்லீம்னாலே அங்கே தனிப்பட்ட ஒரு செக் பண்ணுறது, ஏர்போர்ட்டில் போய் ஒரு செக்கிங் போய் நின்றாலும் முஸ்லீம்களுக்குனாலே தனியாக ஒரு தீய கண்ணோட்டத்தோட பார்க்கறது, இப்படி என்னெல்லாம் ஒடுக்குமுறைகள் இருக்கோ அந்த ஒடுக்குமுறைக்கு நாளைக்கு இவரும் ஆவார். நேற்று வரைக்கும் அரவிந்தனா இருக்க வரைக்கும் அவர் அந்த ஒடுக்குமுறைக்கு ஆளாக மாட்டார்.
எப்போ அவர் அப்துல்லாவா மாறுறாரோ அவர் அந்த ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாரு. அப்ப இங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த ஒடுக்குமுறைக்காக தானே ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. இந்த இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுறாங்க. சர்ச்சார் கமிட்டி நாடு முழுக்க ஆய்வு செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் இஸ்லாமியரோட இடஒதுக்கீடு பத்தி சொல்லும்போது தாழ்த்தப்பட்ட மக்கள், எஸ்சி சமூக மக்கள் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களோ அதை விட அதிக கஷ்டத்தை இஸ்லாமியர்கள் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி சர்ச்சார் கமிட்டியோட ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு இங்க பெரிய போராட்டத்துக்கு பிறகு 3.5% இடஒதுக்கீடு கிடைச்சது. எப்போ இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்களோ இவங்களே நீ இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், எல்லாம் தெரிஞ்சுதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்போ அந்த சலுகையில் அவங்களுக்கு பங்கு கொடுக்கறதா நியாயம். அப்போ அந்த அடிப்படையில் திமுக சார்பில் அன்னைக்கு ஒரு அரசாணை, ஒரு ஜீவோ வெளியிட்டு அவங்களுக்கு இந்த உரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உரிமை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கேஸ் போயிட்டு இப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சமீர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 2022 ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அவருக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறது சம்பந்தமா ஒரு கேஸ். அந்த பழைய கேஸ் இப்போ நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்னாடி வரும்போது அவர் என்ன செய்யறாரு, இந்த கேஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு அப்போ சமீர் தரப்புல இருந்து வாதமா வைக்கிறாங்க. இல்லைங்க அரசாணையே கொடுத்துட்டாங்க, திமுக அரசு ஒரு ஜிஓவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜிஓவை ரத்து செய்றாங்க. அதாவது கேஸ் சமீரோட கேஸ். இவங்க நியாயமா பார்த்தா என்ன செஞ்சிருக்கணும், சமீர் கேஸ்ல உனக்கு நீ அந்த 3.5% இடஒதுக்கீடுல நீ வருவியா வரமாட்டியான்னு சொல்றது நியாயம். ஆனா அதை செய்யாம அந்த ஜிஓ இருக்குல்ல, ஒட்டுமொத்த அந்த அரசாணையை ஒட்டுமொத்தமா ரத்து செய்யறாங்க. இப்ப ரத்து செய்யும் போது ஏற்கனவே தமிழ்நாடு அரசால கொண்டு வரப்பட்ட ஒரு ஜிஓவை ரத்து செய்யும் போது மக்களுடைய உரிமை இங்க பறிக்கப்படும் போது இங்க அரசு தரப்பு ஒன்று இருக்குது. இங்க இன்னைக்கு ஆளக்கூடிய தாவேக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏஜி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஏஜி மூலமா இவங்க அங்க போய் அப்பீல் கேட்கணும். இது இங்க மக்களுக்கு எதிராக இருக்குது, மக்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல இருந்து போய் வாதாடணும். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா அவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியா தான் வாதாடினாங்க அப்படிங்கிறது. அப்போ முறைப்படி எது வாதாடினாங்களோ அது முறைப்படி வாதாடல. ரெண்டாவது, இந்த கேஸ் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு நீதிபதி முன்னாடி ஒரு நீதிபதி முன்னாடி வந்த ஒரு கேஸ் தான். ஒரு நீதிபதி பார்த்து இது சரி செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு. ஏற்கனவே 2 நீதிபதிகளுக்கு முன்னாடி வந்த ஒரு கேஸ். அப்போ அடுத்து இந்த கேஸை விசாரிக்கும் போது இது அடுத்து லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போகணும். 3 நீதிபதிகளோ அதுக்கு மேல உள்ளவங்களோ இல்ல தலைமை நீதிபதிக்கோ இப்படி பெரிய கேஸுக்கு தான் போகணும். ஆனா திரும்பவும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த கேஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவான பாயிண்ட் வச்சிருக்கணும். அல்லது அரசு சார்பில், ஏன்னா இங்க நீதிபதியோட செயல்பாடு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்பு பக்ரீத் நாளுக்கு முன்னாடி இங்க ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறதுக்கு புது சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு உண்டான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. திருப்பரங்குன்ற விஷயத்துல சங்கிகள் என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்து தர்கா வாசல்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. இங்க இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயத்தை இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது அப்ப இந்த நீதிபதியோட செயல்பாடுகள் தொடர்ந்து இப்படி இருக்கும்போது அப்ப இந்த அரசு தரப்புல என்ன செஞ்சிருக்கலாம், இங்க 8 வார கால அவகாசம் இருக்குது. அந்த 8 வார கால அவகாசத்தை கேட்டு அரசு தரப்புல இருந்து என்ன செய்யணுமோ அதை முறைப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா இது எதையுமே செய்யாம முறைப்படி இது ஏற்கனவே 2 நீதிபதிகள் பெஞ்சில் இது விசாரிக்கப்பட்டிருக்கு, அதனால தலைமை நீதிபதி கொண்டு போகலாம், ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதிக்கு கொண்டு போன சொல்லி அதாச்சும் ரெஃபர் பண்ணியிருக்கலாம். இது எதையுமே செய்யாம தாவேக அரசு இங்க கோட்டை விட்டுட்டாங்க. எதுவுமே செய்யாம கோட்டை விட்டுட்டாங்க. அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை பொறுப்பு வாங்கியிருக்கக்கூடிய IUML கட்சி சார்பில் இருந்தும் இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. சரி, இனிமே என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதுமே தெரியல. அப்ப இப்பேற்பட்ட வேலைகள்ல அந்த இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, அவங்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. இதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றவங்களும் சரி, இனி ஏற்க போவர்களும் சரி, பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்திருக்கிறதால தான் இன்னைக்கு மாநிலம் தலைவர் அளவில் பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டம். தமுமுக சார்பில் அறிவிப்பு, நேற்று தௌஹீத் ஜமாத் சார்பில் இருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கான அறிவிப்பு கொடுத்து, ஏன்னா சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை பறிக்கப்படும் போது இப்போ மக்கள் களத்தில் ஜனநாயக ரீதியாக களத்தில் இறங்கி போராட்டம் மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு இறங்கி இருக்கிறாங்க. அப்போ நாடு முழுக்க இது மாதிரியான இஸ்லாமியன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாடு முழுக்க தாக்குதல் நடத்த போதும்போது மக்கள் இந்த மாதிரி தன்னெழுச்சியை எழுந்து போராடக்கூடிய ஒரு நிலைமைகளை தான் இன்னைக்கு தள்ளப்பட்டு அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை தேட வேண்டிய ஒரு நேரத்தில் இப்படி தினம் போராட்ட களங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் இந்த சங்கிகளுடைய அரசியல் கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.